என் ஐயா உனக்கு எழுதி வச்சார்ல, அந்த நிலப்பத்திரத்தை எடுத்துட்டு வா. அது பத்திரமா இருக்கட்டுமேனு என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு? அதை காட்டி ஏதாவது விவசாய கடன் வாங்கி தரேன்னு சொன்னா அதான் மாமா. பரவாயில்ல, நான் வேற பேங்க்ல உனக்கு லோன் வாங்கி தரேன். வா, உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் பத்திரத்தை வாங்கிட்டு வருவோம். என்னடா, வா போலாம். என்ன? அது வந்து மாமா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. குடிச்சிருக்கியா? கொஞ்சோண்டு மாமா. ஆனா நான் தப்புன்னு சொன்னது இது இல்லை மாமா, வேற ஒண்ணு. வேற ஒண்ணா? சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. முதல்ல என்னன்னு சொல்லு. அது பத்திரத்தை 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 என்னடா பண்ண? அது கிளப்ல சீட் ஆடும்போது பத்திரத்தை வச்சு விளையாடி தோத்துட்டேன் மாமா. ஆனா கவலைப்படாதீங்க மாமா, மறுபடியும் எப்படியாவது ஜெயிச்சு. நிலத்தை வச்சு ஆடினதும் இல்லாம அத சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்றியா? மாமா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. பொறுமையா கேக்குறது. ஐயோ என்னங்க, மருமகனை போய். மருமகனா? மருமகன் ஏண்டா, விவசாய நலன்றது பெத்த தாய்க்கு சமமானதுடா. தாய பணையமா வச்சு சூதாடிட்டு வந்திருக்கியே உன்ன. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா. இன்னைக்கு தாயை வச்சு சூதாடினவன் நாளைக்கு தாரத்தை வச்சு சூதாட மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? எங்க கொஞ்சம் நீ பேசாத. சூதாடிட்டு மூக்க முட்டை குடிச்சிட்டா வந்திருக்க உன்ன. மாமா. யாரா மாமா? உன்ன மாதிரி தரங்கட்டவன் கூட இனி ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. வெளியே போடா நாய. போடா மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. போடான்றல. போடா. மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா, நான் வேணும்னே பண்ணல மாமா. என்னங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மாமா நீங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்க மாமா. ப்ளீஸ் மாமா, நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளுங்க மாமா. என்னங்க? போடா. மாமா. ஐயோ. என்னாச்சு? அப்பா, இந்த தரங்கட்டவன் உனக்கு புருஷன் கிடையாது, நீ அவனுக்கு பொண்டாட்டியும் கிடையாது. ஏய், நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா இனிமே இந்த வீட்டு பக்கமே தலை வைக்காத. உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த உறவும் கிடையாது. எல்லாரும் உள்ள போங்க. ஏய் சௌந்தர்யா, இத வரேங்க. ஏண்டா ஏய், போட்டியில யாரு முதல்ல போறாங்கங்கிறது முக்கியம் கிடையாது. கடைசியில யாரு முதல்ல வராங்கங்கிறது தான் முக்கியம்.
அது மாதிரி போட்டி ஆரம்பிச்ச உடனே சும்மா பட்டைய கிளப்பிட்டு கடைசியில கோட்டை விட்டுட்டே வேட்டையா. முயலாம ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு உன் கதை. மீனாட்சி ஆமை மாதிரி மெதுவாதான் வருவான்னு நினைச்சு தூங்கிட்டிய வேட்டையா. எப்படி நீ அசந்த நேரத்துல உன்னை போட்டு தள்ளின பாத்தியா? இப்ப சொல்றேன்டா, நீ இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. உன்னை பத்தி எங்க அப்பா கிட்ட தப்பு தப்பா பேசுவேன். உன்னை பத்தி அவர் மனசுல இருக்கிற நல்ல எண்ணத்தை சுத்தமா நான் உடைச்சிருவேன். இனிமே நீ தலை தூக்கவே முடியாது. இனிமேலாவது நாம ஒரு அதிமேதாவி, நாம தீர்மானிச்சது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு மண்டகர்வத்தோட சுத்தாத. யானையா இருந்தாலும் அடி சறுக்கும். வேட்டையனுக்கும் தோல்வி வரும்னு இனிமேலாவது தெரிஞ்சுக்கும். நினைச்சு பார்க்கலல்ல, எங்க அப்பா அவர் கையாலே உன்னை புடிச்சு வெளியே தள்ளுவார்னு நீ நினைச்சு பார்க்கலல்ல. அதான்டா மீனாட்சி. மதம் பிடிச்ச யானை மேல ஏறி உச்சன் தலையில உட்காந்து ஒங்கி நச்சுன்னு ஒரு அடி அடிச்சேன் பாரு. வலிக்குதா? எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு நடந்தது சர்வ சாதாரணம்டா. ரோஷம் உள்ள ஆம்பளனா இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. என்கிட்டயோ எங்க அப்பா கிட்டயோ பேசுறதுக்கு முயற்சி பண்ணாத. கண் காணாம அப்படியே ஓடி போயிடு. ஆமா, நீ எங்க போவ? பொறுமையா போக உனக்கு உன் வீடும் இல்ல, ஒண்டிகிட்ட இருந்த என் வீடும் இல்ல, உறவுன்னு சொல்லிக்க உனக்கு யாருமே இல்ல. என்ன பண்ண போற? திடீர்னு உன் நிலைமை இப்படி ஆயி போச்சே. எனக்கே பாவமா இருக்கு. வேணும்னா ஒண்ணு பண்ண, நேரா மங்கி பண்ணையார் போய் பாரு. ஐயா, வாழ்க்கையில திரும்பவும் நான் பிச்சைக்காரன் ஆயிட்டேன், எந்த நாதியும் இல்லாம இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்கயான்னு காலில் போய் விழு. அவர் ஏதாச்சும் பல்ட்டி அடிக்க சொல்லுவாரு, தரையில 10 நாளைக்கு நீச்சல் அடிக்க சொல்லுவாரு, இல்ல ஆகாசத்துல பறந்து காட்ட சொல்லுவாரு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பணத்தை ஜெயிச்சு ஒரு பொட்டி கடை வச்சு பொழைச்சுக்க பாரு. திரும்ப இந்த ஊர் பக்கம் வந்துடாத. ஏய், இப்போதைக்கு தற்காலிகமா தான் உன்கிட்ட இருந்து நான் விடுதலை ஆயிருக்கேன். கூடிய சீக்கிரமே சட்டப்பூர்வமா உன்கிட்ட இருந்து விடுதலை ஆயிடுவேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பொறுத்திருந்து பாரு. வேட்டையா, ஏய் வேட்டையா, வேட்டை, ஏய் வேட்டையா, யோ எந்திரியா, ஏய் எந்திரின்னு சொல்றேன்ல. இன்னும் எப்படி நடந்தேன் எப்படி தூங்கிட்டு இருக்க போற? என்ன விடுங்கண்ணே, நான் எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? யோ பல்ல விளக்கிட்டு வாயா, 2 இட்லியாவது சாப்பிட்டு வருவோம். எனக்கு எதுவும் வேண்டாண்ணே, என்னை கொஞ்ச நேரம் தனியா விடுங்க, எனக்கு அதுவே போதும்.
என்ன உன் மகன் நடுத்தருவில் நிற்கிறத கண்ணார பார்த்து ரசிக்கலான்னு வந்திருக்கியா? இப்ப சந்தோஷமா? உன் மகன் யாரும் இல்லாத அனாதையா நடுத்தருவில் நிற்கிறேன். இப்ப திருப்தி தானே உனக்கு? என் மாமா, அதான் உன் அண்ணன், என்னை வீட்டு விட்டு அடிச்சு துரத்திட்டார். இதுக்கு தானே நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. சந்தோஷமா இருங்க. கடைசியில வேட்டையன் தோத்துட்டேன். எல்லாரும் நிம்மதியா இருங்க. ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? ஏந்திரிச்சு வீட்டுக்கு வாடா. இனிமேல் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அடங்கி ஒடுங்கி வீட்லயே இருக்க பாரு. எல்லாத்தையும்னா? மீனாட்சியை விட்டுரு. மீனாட்சி தான் உன் பொண்டாட்டிங்கிற நினைப்ப விட்டுரு. ஏந்திரிச்சு வீட்டுக்கு வா. பழையபடி சொத்தை எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கையை அமைச்சுக்கோ. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். அது என்ன? கல்லிடக்குறிச்சி பக்கம் நீ வரவே கூடாது. நீ மீனாட்சியை பத்தி இனிமே நினைக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் சம்மதம்னா எழுந்திரிச்சு வீட்டுக்கு வா. இங்க இருந்து போ. இங்க இருந்து போன்னு சொல்றேன்ல. என்ன உன் ஆஸ்தி அந்தஸ்துக்கெல்லாம் மயங்கி என் பொண்டாட்டி அவன்கிட்ட வித்துருவேன் நினைச்சியா? யாருக்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? இன்னொரு தடவை மீனாட்சியை விட்டுரு அது இதுன்னு ஏதாவது என்கிட்ட வந்து பேசுன, பெத்த தாயின்னு கூட பார்க்க மாட்டேன். குறவளைய நெரிச்சிடுவேன். நல்லா வருத்தப்படுற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு வில்லத்தனமா பண்ற. நீ எல்லாம் பெத்த தாயே இல்லை, பெத்த பேய். என் மாமா என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா நான் தோண்டு போயிடுவேன் நினைக்கிறீங்களா? என்னை கீழே தள்ளி விடாதாம என் வாழ்க்கையில எந்திரிச்சு நிக்கணும்னே தோணுது. பார்த்துக்கிட்டே இருங்க, நான் மீண்டு வரேனா இல்லையான்னு. மறுபடியும் நான் எந்திரிச்சு நிற்பேன், உங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன். இன்னும் இந்த விளையாட்டு முடியலமா. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃபை பொறுத்து இருந்து பாருங்க. இப்ப போ. போன்றல போன்றல போன்றல. மாமா, மீனாட்சி, வெறும் கோவில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம், கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி மீனாட்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி. ஐயோ பசிக்குதே. அவசரத்துக்கு இந்த ஊர்ல அக்கௌண்ட் கூட தர மாட்டாங்களே. அம்மா. மாமா, மீனாட்சி, மீனாட்சி, நீ எங்கடா இங்க? என்னடா சேலையெல்லாம் புதுசா இருக்கு. இந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமேன்னு தான் கட்டினேன். பிடிச்சிருக்கா மாமா? நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்குமாடா.
ஆமா இங்க எதுக்குடா வந்த? நீங்க பசியோட இருப்பீங்கன்னு தோணுச்சு. அதான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சின்ன வெங்காயம் போட்ட பழைய சாதமும் கத்திரிக்காய் போட்ட கருவாட்டு குழம்பும் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ நெசமாவா சொல்ற? ஆமா மாமா, இந்தாங்க வேணும்னா பாருங்க. ம். ம். ஆஹா மீனாட்சி, உன் கையை பட்டதும் கருவாட்டு குழம்பு கூட மல்லிப்பூ வாசம் மாதிரி மணக்குதுடா. எங்க சமைச்ச கையை கொடு பாப்போம். ம்ஹும். கொடுன்ற. ம். வாவ், அதே மல்லிப்பூ வாசம். மீனாட்சி, அநேகமா ஓ வாசம் தான் குழம்புல கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். மாமா போதும், உங்களுக்காக ஆசை ஆசையா கொண்டு வந்திருக்கேன்ல, முதல்ல சாப்பிடுங்க. ம், ம். ஏண்டா ம்? மாமாக்கு ஊட்டி விடுறியா? அதெல்லாம் முடியாது, நீங்க சாப்பிடுங்க. ஊட்டி விடுறா. சாப்பிடுங்க மாமா. சரி, உனக்காக. ம். ச்சே. ம். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கியான்? என்னாச்சி, நீ சும்மாவே கும்முன்னு இருப்ப, அதுவும் இந்த சேலையில சும்மா கும்முன்னு இருக்க போ. போங்க மாமா. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஈ காக்காவை காணா. இதுல மீனாட்சி தெரியுறாளா உனக்கு? அது சரி, அது சரி. நீ எனக்கு என்னதான் பேசுற, நானும் பாக்குறேன். பழைய சோறு கருவாட்டு குழம்பு வாட்ட காம்பினேஷன். ம். பையன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன் போல இருக்கே. நல்லா பசிஞ்சு சாப்பிடுங்க மாமா. பேசுறேன் பேசுறேன். என்னம்மா மண்ணை போட்டு இந்த பேச செஞ்சுட்டு இருக்கியா? மாமா அப்படியே அள்ளி சாப்பிடுங்களேன். என்ன இத்தனோண்டு இத்தனோண்டு சாப்பிடுறீங்க? இப்ப எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி. அட பாவி. என்னாச்சு, சத்தியமா சொல்றேன், உன் கை பக்குவத்தை பார்க்கும்போது எனக்கு ஆத்தா ஞாபகமே வந்துருச்சுடா. மீனாட்சி, இந்த சோத்தை மட்டும் மைனா சாப்பிட்டான்னு விக்கி. விளக்க மாத்த கொண்டு சாத்து வா. ஏட்டி, நீ எப்போ வந்த? இந்தா மீனாட்சி வச்ச கருவாட்டு குழம்பு பியூட்டிஃபுல்லா இருக்கு, நீ ஒரு வா சாப்பிடு. ஐயா, என்ன இவனோட பெரிய அக்க போறால இருக்கு. என்ன மீனாட்சியும் காணோம், கருவாட்டு குழம்பையும் காணோம். அப்ப நான் என்னத்தை சாப்பிட்டுட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம்? மண்ணை சாப்பிட்டுட்டு இருந்தா எரும மாடு. மண்ணா? ஆ. இவ்வளவு நேரம் மண்ணை அடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். விட்டு இருந்தா ஊர்ல இருக்க மண்ணெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருப்ப. நான் தான் பாவம் மேட்டு எஸ்கேப் ஆகி விட்டுருக்கேன். ஏண்டா காயிற வெயில கனவாடா கன்ற? அதை ஏன்டி கேக்குற? பசி மயக்கத்துல கனவு கண்டபடி வருது. சரி சரிந்தா, சீக்கிரம் சாப்பிடு, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம். எங்க போனோம்? அதெல்லாம் நேரா போய் பாத்துக்கலாம்டா. இப்ப சாப்பிடியா இல்ல என்ன பண்ற? கொண்டா கொண்டா கொண்டா, தயவு செய்து கொண்டா. மெதுவா 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 மெதுவா. ஊர்ல எல்லாரும் இப்போ அவளை என்ன நினைப்பாங்க? கல்யாணம் ஆன 2 மாசத்துலயே புருஷன் அத்துட்டு நிக்கிறான்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்பா, நேற்று ராத்திரி என்னப்பா நடந்தது? வேட்டையன் என்ன பண்ணீங்க? ஊருக்குள்ள என்னால் தலை காட்ட முடியல. எங்க போனாலும் எவனை பார்த்தாலும் உன் தங்கச்சி மாப்பிளைய உங்க அப்பா அடிச்சு துரத்திட்டாங்களாமே தான் கேக்குறாங்க. என்னப்பாச்சு? ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? அவன் தப்பு செஞ்சான், தண்டனை கொடுத்தேன். வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணாம? விவசாயம் பண்ற நிலத்தை வச்சு சீட்டாடி இருக்கான். அதுக்கு உடனே வீட்டை விட்டு வெளியே துரத்தணுமா? நிலத்தை வச்சு சீட்டாடுறது பெத்த தாயை வச்சு சீட்டாடுறதுக்கு சமம், தெரியுமா உனக்கு? அவனை நம்பி நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம். நாளைக்கே அவளை பணத்துக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ பணைய வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்?
அதான் அப்படி ஒருத்தன் வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு அடிச்சு வெளியே துரத்தி விட்டேன். எப்பவுமே இப்படி கோவப்பட்டு ஏன் தப்பான முடிவு எடுக்கிறீங்க? அவன் சீட் ஆடுறது உங்களுக்கு பிடிக்கலனா இனிமே விளையாடாதரான்னு அவனை கண்டிச்சிருக்கலாம். இது நாள் வரைக்கும் அவனை மருமகனே தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இப்போ ஒரே நாள்ல அவனை தூக்கி சகதியில எரிஞ்சிட்டீங்களேப்பா. இங்க பாரு, மகனா இருந்தாலும் சரி மருமகனா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சா தண்டனை தான். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் தான். குற்றம் தான். ஆனா இப்போ உங்க மக வாழ்க்கை என்னாச்சு? அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? ஊர்ல எல்லாரும் இப்போ அவளை என்ன நினைப்பாங்க? கல்யாணம் ஆன 2 மாசத்துலயே புருஷனை அத்திட்டு நிக்கிறான்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? கோவத்துல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினீங்களே, நாளைக்கு எப்படிப்பா அவன் முகத்தை பார்த்து பேசுவீங்க? இங்க பாரு, எவங்கிட்டையும் பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் நேத்தோட செத்து போயிட்டான். இனி அவனை பத்தி பேச ஒண்ணும் இல்லை. தப்பு பண்றீங்கப்பா, பெரிய தப்பு பண்றீங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி வருத்தப்படுவீங்க. எனக்கு என்ன, நீங்களாச்சு உங்க மகளாச்சு, என்னவோ பண்ணுங்க, நான் வரேன். நான் பண்ணது தப்பா மீனாட்சி? சொல்லுமா, நான் தப்பு பண்ணிட்டேனா? ஆமாப்பா, நீங்க தப்பு தான் பண்ணிட்டீங்க.